ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி சண்டே, எல்லோரும் ரொம்ப ஸ்பெஷலாக என்னென்னமோ சமைச்சிருப்பீங்க. ஆனால் நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா சட்டி சோறு தான் பண்ணியிருக்கேன். என்ன வச்சுன்னு பார்த்தீங்கன்னா கருவாடு வச்சு மக்களே. வெறும் கருவாடு தான் இன்றைக்கி ஃபுல்லாக. சாப்பாடு எடுத்தாலே கருவாடு தான் நம்ம கையில் மாட்டோம். அந்த மாதிரி குழம்பு வச்சு வறுவல் வச்சு தொகையில் வச்சுருக்கேன். வாழை கருவாடு வச்சு வறுவல், குச்சி கருவாடு வச்சு குழம்பு, அந்த எறா கருவாடை வச்சு தொகையில் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சாப்பிட்ருந்தாலும் இது சாப்பிட தோணுன்ட்டு உங்களுக்கு நான் நினைக்கிறேன். அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் கருவாட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டி அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சதும் நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றிட்டு அதில் வடவம் கொஞ்சம் போட்டு ஒரு முழு பூண்டை உரித்து அதையும் சேர்த்துக்கிட்டேன். பூண்டு கொஞ்சமாக வதங்கட்டும். லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி இப்போல்லாம் எல்லோரும் குழம்பு வைக்கிறாங்களானே தெரியல. ஏதாச்சும் ஒரு காய் போட்டு குழம்பு வைக்கிறாங்க, இல்லை 2 காய் போட்டு குழம்பு வைக்கிறாங்க. இந்த குழம்புல என்னென்னலாம் இருக்கும், நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டது தாங்க ஞாபகம் வரும். நீங்கள் அந்த மாதிரி ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கிக்கிட்டோம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் போட்டு வதக்கிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேன். தக்காளி சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக கல் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம கருவாடு தான் பண்ண போகிறோம். கருவாடில் பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம செய்கிற டிஷ்லலாம் நம்ம பார்த்து தான் உப்பு போட வேண்டியதாக இருக்கும். அந்தளவுக்கு உப்பு போட்டு நல்லா தக்காளியும் நல்லா மேஷ் ஆகி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். எனக்கு இது செய்யும் போதே எனக்கு சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. எங்கள் அம்மா சின்ன வயசில் செஞ்ச ஞாபகம் தான் எனக்கு வந்துருச்சு. இப்போ காய் பாருங்கள், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பொடிசாக இருக்க காராமணி, கருப்பு காராமணி சேர்த்துக்கிறேன், வெள்ளை காராமணி சேர்க்கலை. இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நல்லா பெரட்டுன்னு பெரட்டி விட்றேன். இது எல்லாமே இதுலேயே தான் வேக போகுது. நான் அது தனியாக எதையுமே வேக வைக்கலை. காராமணிலாம் இன்னும் வேக வைக்கலை. ஜஸ்ட்டு ஊற வச்ச காராமணியை அப்படியே நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடயே பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் நான் நம்மளோட சேனல்லே போட்டிருக்கேன். அப்படி உங்களுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னிங்கன்னா கடையிலேருந்து கூட வாங்கிக்கலாம். அப்படி உங்களுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுற பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிளகாத்தூளையும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். காயோடு சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசனை சீக்கிரமாக போகும். அதுக்காக நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்க பார்த்திங்கன்னா எண்ணெய் அங்கங்கே பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கே தெரியும். அதில் தாங்க நம்மளோட குழம்போட டேஸ்ட்டு, கன்சிஸ்டன்சி எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் எல்லாத்துலேயும் நல்லா பட்டு பெரட்டியாச்சு ஃபுல்லாக. இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம். தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் காராமணி வேகணும், உருளைக்கிழங்கு வேகணும், கத்திரிக்காய், முருங்கைக்காய் வெந்துடும். காராமணி, உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். அதனால் நல்லா கொதிக்க கண்டிப்பாக வற்றி வரும். அதனால் தாராளமாக தண்ணி சேர்த்து நான் மூடி வச்சிடுறேன் குழம்பு நல்லா கொதிக்கணும். இந்த கருவாட்டு குழம்புல நம்ம எல்லாருமே புளி ஊற்றுவாங்க. நானும் புளி ஊற்றுவேன். ஆனால் இப்போ ஊற்ற மாட்டேன். காயெலாம் வெந்து வந்ததுக்கப்புறம் தான் புளி ஊற்றுவேன். குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ நம்ம வாழைக்கருவாடு வறுவலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது. வாழைக்கருவாடு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அவ்வளோதான். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கருவாடு செஞ்சிட்ருக்கோம். இது அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு லெமன் சேர்த்துக்கணுன்னா லைட்டாக சேர்த்துக்கோங்க. பட் எனக்கு இதுவே போதுமானது. ஏன்னா நம்ம
புளி ஊற்றி குழம்பு தான் வந்து கருவாடு குழம்பு வைக்கிறோம். அதனால் இதில் நம்ம வந்து லெமன் ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது. இதுவே போதுமானது. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வறுவல் நல்லா பெரட்டிக்கோங்க. இதெல்லாம் ஊற வைக்கணும்னு அவசியமே கிடையாது. மீன்லலாம் மசாலா போட்டு ஊற வைப்போம்லாம், அந்த மாதிரி ஊற வைக்கணும்னு கிடையாது. கருவாடை பொறுத்த வரைக்கும் நம்ம சமைக்கிறதுல இல்லை, அதோட வாசனையே வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வந்து இந்த மாதிரி மசாலாவை கருவாடு ஃபுல்லாக வந்து நல்லா பூசி எடுத்துக்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சான்னு சொல்லிட்டு கொதிச்சிட்ருக்கான்ட்டு ஒரு பக்கம் பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து குழம்பு தகன்னு கொதிக்குது. வெயிட் பண்ணலாம். இன்னும் அதில் கருவாடு போடல, புளி ஊற்றணும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. நம்ம வறுக்க வேண்டிய கருவாடை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வெறும் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் லெமன் வேணும்னா லைட்டாக லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல. இது வந்து அப்படியே ஸ்லோவாக வச்சு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா திருப்பி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 5 to 7 8 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்குள்ளேயே நம்ம வறுத்து எடுத்துடலாம். கருவாடெல்லாம் சீக்கிரமாக வந்துடும். இங்கே பாருங்கள், குழம்புலாம் நல்லா வற்றி காராமணி அமுத்தி பார்த்தேன், நல்லா வெந்திருந்துச்சு. முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வந்துருச்சு. காயெலாம் வெந்ததுக்கப்புறம் தான் புளி ஊற்றணும். புளி முன்னாடியே ஊற்றிட்டிங்கன்னா காய் வந்து சீக்கிரமாக வேகாது. அதனால் இப்போ காயெலாம் வெந்துடுச்சு. இப்போ நான் புளி ஊற்றிக்கிறேன். புளி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வந்து குழம்பு கொதிக்கட்டும். நம்ம அதுக்காக வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து தொகையலுக்காக ரெடி பண்ணிக்கலாம். எறா கருவாடு தொகையலுக்காக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வறுக்க போட்டிருக்க கருவாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வித் டிஸ்டர்பன்ஸ் மாதிரி என் பொண்ணு வந்து அந்த பக்கம் தோசை கரண்டியை வச்சு திரும்பிட்டுருக்கா. என் கையிலையும் அவள் கரண்டியை கொடுக்காம அவளே பாருங்கள் என்னமோ பண்ணிகிட்ருக்கா. போயிட்டா, மிரட்டினதுக்கப்புறம் போயிட்டா. நானே ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் கரண்டி வச்சுட்டு நின்றுட்டுருக்கேன். இவள் வந்து நடுவில் வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிற்கிறா. ஏன்னா அவள் ஒரு பூனைங்க, கருவாடை பார்த்தா பூனையாக ஆகிடுவா அவள். அதுவும் இந்த வாழைக்கருவா பார்த்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து தொகையலுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எறா கருவாடை எடுத்து வெறும் கடாய் லைட்டாக எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எறாவை நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து எறாவை வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ஸ்மெல் ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்புறம் போக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் மாதிரி ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லு. அந்த அளவுக்கு வந்து நம்ம கடாயில் போட்டு இந்த எறாவை வறுத்து எடுத்துக்கணும். நல்லா ஸ்லோவாக அடுப்பை வச்சு வறுத்துடுங்க. ஸ்பீடாக வச்சிங்கன்னா கடன்ட்டு இதுவாகிடும். பாருங்கள், நல்லா வந்து வறுத்து எடுத்தாச்சு. இதை நான் வந்து தனியாக கிண்ணத்தில் எடுத்து வச்சிடுறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா வத்திருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு போட போகிறேன். கருவாடை நான் வெட்டிலாம் சேர்க்கல. அப்படியே மீன் குழம்புலாம் எப்படி வைப்போம் அந்த மாதிரி முழுசாக வந்து கருவாடை சேர்க்குறேன். கருவாடை சேர்த்து கொஞ்சம் நேரத்துலேயே கமகமான்ட்டு ஸ்மெல் வரப்போகுது. சூப்பராக இருக்குது. இது பார்க்கவே அப்படியே மீன் குழம்பு ஒரு டேஸ்ட்டுனா கருவாடு குழம்பு ஒரு தனி டேஸ்ட்டுங்க. இந்த எறா வந்து வறுத்து எடுத்தாச்சு தொகையலுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பை வந்து ஸ்லோவாக வச்சு அதையும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். ஸ்லோவாக வச்சு வருங்க. ஸ்லோவாக வச்சு வறுத்திங்கன்னா தான் வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா ஸ்லோவாக வச்சு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு புடி அப்படின்னு தாங்க வந்து நான் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என் பொண்ணு வந்து வாழைக்கருவாடு நல்லா வறுத்ததை சாப்பிடுவாள். குழம்புன்னு பார்த்திங்கன்னா வந்து நான் பசங்களுக்கு ஊட்டுறது தாங்க. என் ஹஸ்பண்டும் சாப்பிட மாட்டாங்க. அத்தை கொஞ்சம் சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். இந்த குழம்பு எனக்கே வந்து ஒரு 2 நாள் எல்லா வேலைக்கும் நானே காலையில் தோசை சுட்டோமா, குழம்பு தொட்டு சாப்பிட்டோமா, மதியானம் சாப்பாடுக்கு குழம்பு ஊற்றி சாப்பிட்டோமா, அப்படி தாங்க எனக்கு போகும் கருவாட்டு குழம்பு வச்சாலே.
அவ்வளோதான் வந்து கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, ஒரே ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சம் பெரிய பல்லு பூண்டுன்றதுனால ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சின்ன பல்லு பூண்டுன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து மலைப்பூண்டு, அதனால் ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து லைட்டாக வந்து வறுத்துக்கலாம். வறுத்துக்கிட்டு இது கூடயே வந்து நல்லா வந்து ஒரு 3 இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட வந்து எறாவையும் போட்டு நல்லா லைட்டாக புளி வச்சுக்கோங்க. அரைக்கும் போது புளியும் உப்பும் சேர்த்து தொகையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சாலும் சரி, இல்லை அம்மியில் போட்டு அரைச்சாலும் சரி, தொகையல் மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், செம்ம ஸ்மெல் வருது வீடு ஃபுல்லாகவே. கருவாட்டு குழம்பு பயங்கரமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த கூழ் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை, அந்த கீரை தண்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு வைப்பாங்க. இதில் கீரை தண்டு மிஸ்ஸிங். மொச்சக்கொட்டைக்கு பதிலாக காராமணி போட்டிருக்கேன். செமையாக இருக்குங்க காரக்குழம்பு. இதுக்கு மட்டும் ஒரு ராகி கூழ் இருந்ததுன்னா பயங்கரமாக இருக்கும். பரவாயில்ல, ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டாலும் செமையாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொகையிலும் அரைச்சி எடுத்தாச்சு. நான் வந்து இப்போ என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சட்டி சோறு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சட்டி சோறு, மீன் குழம்பு சட்டி சோறு, கறி குழம்பு சட்டி சோறுன்னு அங்கங்கே போட்டுட்ருக்காங்க. நான் வந்து யோசித்தேன், சட்டி சோறுனா கருவாட்டு குழம்பு தானேங்க, அதனால் நம்ம கருவாட்டு குழம்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஒரு சட்டியில் சாப்பாடு எடுத்து, ஒரு சின்ன சட்டி தான், அதை சாப்பாடு எடுத்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச தொகையில் வச்சு நல்லா சூப்பராக மொறுமொருன்ட்டு வறுத்த வாழைக்கருவாடை சைடில் 2 வச்சு அப்படியே குழம்பு அந்த மீனோட, அதாவது அந்த குச்சி கருவாடோடு அந்த குழம்பு எடுத்து அப்படியே வந்து சூப்பராக சட்டியில் ஊற்றி பார்க்கவே அப்படியே ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க. உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். கருவாட்டு குழம்பு பிடிக்காதவங்களே எனக்கு தெரில. ஏன்னா எங்கள் வீட்லேயும் என் ஹஸ்பண்டுக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்காது. பட் பிடிக்கிறவங்களுக்கு இதை பார்த்தாலே வந்து சாப்பிட்ணுன்ட்டு தான் தோணுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், சூப்பரான கருவாட்டு குழம்பு சட்டி சோறு, கருவாடு சட்டி சோறு ரெடி ஆயிடுச்சு. நான் கண்டிப்பாக இப்படியே சாப்பிட்டு போகிறேன். என்னால் வெயிட் பண்ணவே முடியாதுங்க. லைட்டாக தொகையில் ஓரமாக வச்சுட்டு தொகையில் கொஞ்சம், குழம்பு கொஞ்சம், சாப்பாடு கொஞ்சோன்னு போட்டு அப்படியே பிரட்டி வாயில் போட போகிறேன். தொகையில் தனியாக ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டேன், உண்மையாலே நல்லா இருந்துச்சு. நான் கருவாட்டு குழம்பு பண்ணியிருக்கேன், வாழைக்கருவாடு வறுவலும் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து தொக்கு பண்ணது கிடையாது, தொகையில் பண்ணது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். உண்மையாலே நல்லா வந்திருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ஸ்பெஷலாக ட்ரை பண்ணுங்கள். சுடுதுங்க, அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றேன். இல்லைன்னா நான் அள்ளி ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணிடுவேன். அது போக சட்டின்றதுனால லைட்டாக ஆடுது. ஒரு கையில் வேறு கேமரா பிடிச்சிட்ருக்கேன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு பயங்கர டேஸ்ட்டு. இந்த வாழைக்கருவாடு வந்து செம்ம டேஸ்ட்டு. அது போக நான் வந்து வாழைக்கருவாடு வறுத்தேன்ல, அந்த தவாவில் லைட்டாக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து பிரட்டி வச்சுருக்கேன், அதுவும் சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக நான் என்ஜாய் பண்ணுவேன் இந்த ஃபுட்டை. இந்த மீன் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க, இந்த குச்சி கருவாடு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பாறை கருவாடுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா தோல் வந்து அந்த முள்ளாக இருக்கும்ல கீழே வால்கிட்ட, அந்த மாதிரி இருந்தது. உண்மையாலே ஐ என்ஜாய்ட் திஸ் ஃபுட். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரும் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.